கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் விஷயம். ரொம்ப நாளாக என் மனசுல இருந்து ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இது ரிலேட்டடாக நிறைய எஜுகேஷன் பர்பஸான சில விஷயங்களும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் வி ஆர் சஸ்டெய்னிங் பேஸ்ட் ஆன் தட். ஓகேங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம சஸ்டெயின் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன பர்சனலான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஒரு 3 years சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே எங்கெங்கேயோ நடக்கிற விஷயங்கள் பேசுவோம். லைக் பக்கத்து ஊரில், பக்கத்து ஸ்டேட்டில், பக்கத்து நாட்டில் அப்படின்ட்டு எங்கே நடந்தாலும் என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம பேசிட்டு இருப்போம். இஸ்ரோவில் என்ன நடக்குது, நாசாவில் என்ன நடக்குது, சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கோம். பட் அட் தி சேம் டைம் என் தெருவில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. என்னடா இது இப்பவும் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். யாராவது ஒருத்தர் வீட்டில் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராவது ஒருத்தர் வீட்லேயோ என் வீட்லேயோ ஏதாவது ஒருத்தர் வீட்டில் ஒரு பர்டிகுலர் கப்பல் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள் இருக்கலாம், கொலீக்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு சைல்டுக்கு பேர்த் கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இல்லாமல், ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கான எபிலிட்டி இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க இந்த சொசைட்டி எந்த மாதிரிலாம் பார்க்குது அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்பவே பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன் இது நடக்குது, எதனால் இது மாதிரி ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது. ஒரு பாட்டிமா, நான் எப்பவுமே யூஸ்வலி ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணும்போது என்னை பார்ப்பாங்க. எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பையனை நல்லா பார்த்துக்கோ, அவன் தான் அவனோட செல்வம், அவன் தான் அவனுடைய எது வந்தாலும் போனாலும் அதெல்லாம் கவலையே இல்லை, குழந்தை தான் அவனுடைய எல்லாமே அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை பார்த்தாலும் 2 தடவை சொல்லுவாங்க. வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் பார்த்தாலும் வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த விஷயம் மட்டும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 2 வருஷமாக, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் 2 நாளாக இல்லை, குழந்தை பிறந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 3 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எதனால் இதை சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ மைண்டுக்கு எடுத்துக்கல. பட் ஓகே, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரியவங்க ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்க்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். பட் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு நடந்த ட்ராஜடி இன்றைக்கி நான் கேட்க முடிஞ்சது. கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க என்னுடைய ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க வச்சுப்போமே. ஸோ அவங்க பேசிக்கலி ஹஸ்பண்டை பிரிஞ்சு தே ஆர் செப்பரேட்டட். ஓகேங்களா? ஒய்ஃப் செப்பரேட்டட், ஹஸ்பண்ட் செப்பரேட்டட். எதனால் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால. ஸோ அவங்க ஃபஸ்ட்டே செப்பரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ செப்பரேட் ஆன அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லோரும் நின்று உட்காந்து பேசிட்டு, சரி ஓகே இப்படியே தனியாக விட்டாலாம் எப்படி, மந்த்லி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே மாதம் நாங்கள் 2500 தரோம் காம்பன்சேஷன் பாட்டிமாக்கு. ஓகேங்களா? அவங்க எப்போ செப்பரேட் ஆனாங்கன்றதுலாம் தனி சாப்டர், அது எனக்கு தெரியாது. பட் தேர் செப்பரேட்டட், மந்த்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மந்த்லி ஒரு 2500 வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்க செப்பரேட் ஆகுறாங்க, செப்பரேட் ஆகலை, அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹையஸ்ட் மெச்சூரிட்டி எனக்கு தேவைப்படுதோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வைக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள். இது எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பேசணும்னா அது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் சில விஷயங்களை பேசுவோம். பட் இதில் இதை நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பாட்டி, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தே ஆர் செப்பரேட்டட், தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட்
அவங்களுக்கு வர அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுங்களா? வீட்டில் சமைச்சு தெருவில் இருக்கிற நாய்களுக்கு வந்து சாதம் போட்டுருக்காங்க. எப்படி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட மேக் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். இந்த வீடியோ நான் வந்து ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணணும், இல்லைனா வந்து பேப்பர் ரைட்டிங் ஸ்கிரிப்டடாக வந்து பேசணும் அப்படின்ட்டுலாம் வந்து யோசிக்கவே இல்லை. என்னுடைய விஷயங்களே எல்லாமே வந்து நம்ம வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு கப்பல் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, நம்ம ஏன் அவங்கள வந்து தப்பான பார்வையில் பார்க்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய கொஷினாக இருக்குது. தே மைட் டேக் டைம். அவங்களே இன்டென்ஷனாக நேரம் எடுத்துருக்கலாம், இல்லைனா இன்டென்ஷனாக நேரம் எடுக்காமலும் சில விஷயங்கள் அவங்களுடைய பயாலஜிக்கலி சில ட்ரபிள்ஸ் இருக்கலாம். அதை அவங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவான விஷயம் நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக மெக்சிகோவில் நினைக்கிறேன் ஒரு ஏஐ, ஓகேங்களா, நம்ம நார்மலாக சாட் ஜிபிடி அந்த மாதிரி இருக்க ஒரு ஏஐ, ஒரு ரொபாட்டிக் ஏஐ வந்து 42 வயசு ஒரு விமனுக்கு அவங்க வந்து கன்சீவே ஆக மாட்டாங்க. எத்தனையோ ஐவிஎஃப் சென்டர் போயிட்டு வந்துட்டாங்க. பட் கடைசியாக ஒரு ஏஐ அவங்கள வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கி வேர்ல்ட் ஃபஸ்ட் ஏஐ பேபியை வந்து உருவாக்கியிருக்கு. போன மார்ச் மாதம் தான் டெலிவரி ஆகிருக்கு. ஒரு பையன் ஆண் குழந்தை பிறந்திருக்கான். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்த உலகம் வேறு, இப்போ இருக்கிற உலகம் வேறு, நாளைக்கு இருக்க போகிற உலகம் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த சொசைட்டியில் இந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் இல்லை. ஒருத்தருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து பெரிய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரபிள்ஸ் இருக்குது. ஒருத்தர் கடனில் இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நம்மளை இப்படி சொல்லிடுவானோ, இவங்க நம்மளை இப்படி பேசிடுவாங்களோ, அவங்க எப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் எல்லாருக்குள்ள மைண்டுக்குள்ள வரதுக்கான காரணம் என்னென்னா, அவன் அப்படி பேசுகிறான், இவன் இப்படி செய்கிறான். அதை மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப் இந்த வீடியோ மூலிமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிலீஃபோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.